அனைவருக்கும் வணக்கம். செந்தில் பாலாஜி இந்த விஷயத்தை ரொம்ப கனக்கச்சிதமா செஞ்சு முடிச்சிருவாருப்பா. திமுகவுக்கு எந்த ஒரு பாதகமும் வராதுப்பா அப்படின்னு நம்பிட்டு இருந்த ஸ்டாலின் இப்ப பல கட்ட ஆதாரங்கள் வெளியாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பதட்டப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. பதட்டத்துல ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறத வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த கரூர் துயர சம்பவம் பத்தி யாரும் அவதூறுகளை மீடியாக்கள்ல பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதட்டம் வந்தா தானே இத மாதிரி அறிவிப்புலாம் வெளியில வரும். பொதுவா திமுக இத மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த சம்பவம் குறித்து, இந்த கரூர் துயர சம்பவம் குறித்து யாராவது உங்களுடைய மீடியாவில் ஆதாரங்களை வெளியிட்டீங்க அப்படின்னா, உண்மையை பேசுனீங்க அப்படின்னா கைது பண்ணிடுவோம், நீங்க ஒரு எக்ஸ் பேஜ்ல ஒரு லைன் எழுதினா கூட நாங்க கைது பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் அறிவிப்பு தான் இப்ப ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்து வெளியில வந்திருக்கு. என்னப்பா ஏன்பா இந்த பதட்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, சோசியல் மீடியால நிறைய ஆதாரங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கு. இதை தாண்டி தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருந்து நீதிமன்றத்துல சில முக்கியமான ஆதாரங்கள் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. பொதுமக்களிடம் இருந்து கிடைச்ச ஆதாரம். இது போக பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கல்ல, மகன் இறந்திருப்பான், அம்மா இருப்பாங்கல்ல, அவங்கள ஆதாரமா மாத்தி தமிழக வெற்றி கழகம் நீதிமன்றத்துல பல முக்கியமான ஆதாரங்கள் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அந்த செய்தி நமக்கே கிடைச்சிருக்கு. என்ன ஆதாரம் போயிருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். நமக்கே கிடைக்கிறப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு போயிருக்காதா? உளவுத்துறை வந்து இத மாதிரி சொல்லியிருக்காதா? இவ்வளவு முக்கியமான ஆதாரங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பதட்டம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன ஆதாரம் அப்படிங்கறத பேசுவோம். அதுக்கு முன்னாடி அவதூறு அப்படின்னு சொன்னாங்கல்ல, எது அவதூறு அப்படிங்கறத நம்ம ஒரு கேள்வியா வைக்கணும்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாட்டு பயணம் கிளம்பிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல இந்த சம்பவம் நடந்ததுனால உடனடியா பார்க்க வந்தார் அப்படின்னு செய்தி போட்டாங்கல்ல. ஆனா வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம திரும்ப குடும்பத்தோட இன்ப சுற்றுலாவுக்கு வந்து வெளிநாடு போயிட்டார்ல. அந்த செய்தி பேசப்படாமலே இருக்குல்ல. சில மீடியாக்கள் மட்டும் இதை எடுத்து பேசுது இல்ல. இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு போட்டோ ஷூட்டுக்கு உதயநிதி வந்து நின்னுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சில மீடியாக்கள் எடுத்து பேசுது இல்ல. அது அவதூறா? இல்ல கரூரை சுத்தி அந்த போஸ்டர் அப்படிங்கிறது ஒட்டப்பட்டிருக்குல்ல, தமிழ்நாடு அரசு கொலை குற்றவாளி விஜயை கைது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஒட்டினது செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரம் வெளியாயிருக்குல்ல. செந்தில் பாலாஜியோட PA சுப்பிரமணி சொல்லி தான் நாங்க ஒட்டணும் அப்படின்னு அந்த போஸ்டர் ஒட்டக்கூடிய நபரே சொல்றாங்கல்ல. அது அவதூறா? இல்ல நம்ம அன்பில் மகேஷ் இருக்காருல்ல, உலக மகா நடிப்பா நான் நடிக்கிறேன் பாரு, இதுல ஸ்கோர் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுத விஷயங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரோல் ஆயிட்டு இருக்குல்ல. என்னப்பா இந்த மனுஷன் பார்த்தாவே தெரியுது பச்சையா நடிக்கிறாருன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல வீடியோ ஆதாரத்தோட. அது அவதூறா? இல்ல தடியடி நடத்தினதுனால தான் அந்த இடத்த பிரச்சனை உருவாச்சு, திட்டமிட்டு தான் திமுக வந்து மின்சாரத்தை அங்க நிறுத்தினாங்க, ஆம்புலன்ஸ் வர்றது இத மாதிரி கூட்டம் நடக்குது அப்படின்னா திமுக குறுக்க ஆம்புலன்ஸ் விடுறத வாடிக்கையா வச்சிருக்காங்க. அதிமுக கூட்டம்னாலும் விடுறாங்க, தாவேகா கூட்டம்னாலும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ஆதாரபூர்வமா பேசப்படுது இல்ல. பாதிக்கப்பட்டவங்க வந்து பேசுறாங்கல்ல. அந்த ஊர்ல இருந்த கரூர்ல இருந்த மக்கள் மொட்டை மாடியில நின்று ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்தை சுத்தி சுத்தி வந்ததை வேடிக்கை பார்த்த மக்கள் சொல்றாங்கல்ல. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அவதூறா? இல்ல இந்த சம்பவம் நடந்தப்போ பக்கத்திலேயே தனியார் மருத்துவமனை இருக்கிறப்போ அதெல்லாம் தாண்டி போயிட்டு நீங்க அரசு மருத்துவமனையில தான் சேர்ப்போம், உயிருக்கு இழுத்துட்டு இருந்தா கூட அந்த தனியார் மருத்துவமனையை வந்து நாங்க கிராஸ் பண்ணி போவோம், போய் அரை மணி நேரம் போய் அரசு மருத்துவமனையில தான் சேர்ப்போம் அப்படின்னு சேர்த்தீங்கல்ல, சம்பவம் செஞ்சீங்கல்ல. அது அவதூறா? இல்ல இந்த பாதிக்கப்பட்டவங்க உயிருக்கு போராடுறவங்க அந்த சம்பவத்துல அந்த இடத்தை இருந்தவங்க மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அங்க வந்து முன்னாடி நின்னார்ல, அது அவதூறா? இல்ல இரவோடு இரவாக சம்பவம் நடந்த இரவே உடற்கூறாய்வு அப்படிங்கிறத செய்ய ஆரம்பிச்சீங்கல்ல. அதாவது உறவினர்கள் வராங்களா, அது இது எதையுமே பார்க்காம சீக்கிரம் எல்லாத்தையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சீக்கிரம் எல்லாத்தையும் அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியை மேற்கொண்டீங்கல்ல. அது அவதூறா? இப்போ அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை விசாரணைக்கு விட்டுருக்கீங்கல்ல. அங்க வந்து விசாரிக்கக்கூடிய இடத்த, பதில் சொல்லக்கூடிய இடத்த எல்லாருமே திமுக காரங்க தான் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க யாருக்கிட்டையும் இந்த விசாரணையே நடக்கல அப்படிங்கிற செய்தி ஆதாரப்பூர்வமா வெளியாயிருக்குல்ல. இது அவதூறா? இல்ல விஜயோட வீட்டு முன்னாடி போயிட்டு திமுகவை சேர்ந்த நீலாங்கரை பகுதியை சேர்ந்த நபர்கள் வந்து விஜயை கைது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மாதிரி கோஷம் போட்டது அவங்க திமுக காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீலாங்கரை பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் அப்படிங்கிற அந்த இமேஜ் ஆதாரம் வெளியாச்சு இல்ல. அது அவதூறா? இல்ல சன் நியூஸ்ல வந்து பைட் கொடுத்த நபர் வந்து இந்த மாதிரி திமுக சரியா திட்டமிடாம விட்டுருச்சு, அதாவது தாவேகா சரியா திட்டமிடாம விட்டுருச்சு, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து பைட் கொடுத்தாருல, அந்த நபர் செந்தில் பாலாஜியோட கைகூலி அப்படிங்கிற விஷயம் ரிவீல் பண்ணப்பட்டதில்ல. சோ அது அவதூறா? எது அவதூறு அப்படிங்கறத ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லணும். இத மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி பல திட்டம் அப்படிங்கிறது இருக்கு, ஆதாரபூர்வமாவே எல்லாமே இருக்கு. ஒரு இமேஜ் பாக்குறீங்களா, இவங்க இந்த விஷயத்துல தமிழக வெற்றி கழகம் கொடுத்த
இந்த ஆதாரங்கள்ல ஒரு முக்கிய பங்கா இந்த பெண்மணி அப்படிங்கிறவங்க இந்த வழக்குல இருக்க போறாங்க. இது மாதிரி பல ஆதாரங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. பட் எல்லாத்தையும் தமிழக வெற்றிக் கழகமும் வெளியில சொல்ல மாட்டாங்க, வெளியிலயும் தெரியாது. கோர்ட்ல போய் இதெல்லாம் ஆர்குமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியில தெரிய வரும். பட் இந்த அம்மா அந்த ஆதாரத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அம்மா யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய 7 வயது மகனை வந்து இந்த துயர சம்பவத்துல பலி கொடுத்தவங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே இவங்க போயிருக்காங்க. விஜய் வரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க. அப்பனா 4 மணி நேரமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க 4 மணி நேரமா அங்க இருக்கிறப்போ ஒரு போலீஸை கூட கண்ணில் கூட பார்க்கலங்க. 4 மணி நேரமா விஜய் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், கண்ணில் கூட பார்க்கல. ஆனா விஜய் வரப்போ நிறைய போலீஸ் அப்படிங்கிறது நிறைய வந்தாங்க. மின்சாரம் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டது. போலீஸ் தடியடிய நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கூட்டம் அப்படிங்கிறது நெளிய ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல தான் விஜயை பத்தி தப்பா பேசினது, செருப்பை வீசினது, இந்த சம்பவம்லாம் நடந்தது. நான் என்ன நடந்ததுன்னே தெரியல, எல்லாம் பிடிச்சி நெட்டி தள்ள ஆரம்பிச்சாங்க, போக ஆரம்பிச்சாங்க. நான் கீழே கடந்தேன், என்னுடைய மகன் மேல கடந்தான், மேல 4-5 பேர் கடந்தாங்க. அதுக்கப்புறம் நான் நெகா இல்லாம போயிட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சு யாரோ வந்து அங்க அப்புறம் கூட்டெல்லாம் பிரிஞ்சு வந்து தூக்குவாங்கல்ல, அப்படி தூக்குறப்போ இந்த அம்மாவை பிடிச்சி ஒரு நபர் தூக்கி இருக்காரு. என் மகன் மேல இருக்கான், அவனை தூக்குங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க பக்கத்துல தான் தனியார் ஹாஸ்பிட்டல் இருக்கு, நாங்க கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகனை தூக்கிட்டு ஒரு டீம் அப்படிங்கிறது போயிட்டாங்க. பட் இந்த அம்மாவுக்கு இந்த இடுப்புக்கு கீழே கால் அப்படிங்கிறது அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு வேலை செய்யாத மாதிரி இருந்திருக்கு. மூவ் பண்ண அந்த உணர்வே இல்லாம இருந்திருக்கு. சோ பக்கத்துல இருக்கக்கூடிய அங்க அந்த கொஞ்சமா அடிப்பட்டவங்க எல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் தீவிரமா அடிப்பட்டவங்களை மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போற வேலை தானே நடந்தது. சோ இங்க ஒரு கூட்டத்து கூட இந்த அம்மாவை உட்கார வச்சிருக்காங்க. பட் 3/4 மணி நேரம் அந்த அம்மா அங்கதான் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கப்போ கெஞ்சிருக்காங்க, என்னுடைய மகனை இதை மாதிரி தூக்கிட்டு போனாங்க, எங்க இருக்கான்னு தெரியல, எங்க போயிருக்கான் அப்படின்னு தெரியல, சோ எந்த மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அப்படின்னு தெரியல, என்ன கூப்பிட்டு போங்க அப்படின்னு காலில் பிடிச்சி கெஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர்ல போட்டு ஏத்தி ஆம்புலன்ஸை கூப்பிட்டு போயிருக்காரு. பட் அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அந்த ஆம்புலன்ஸ் வந்து டிராவல் பண்ணுச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அவங்க கேட்டிருக்காங்க, அந்த சூழலையும் வந்து எங்க போயிட்டு இருக்கீங்க, இதை சுத்தி இவ்வளவு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் யாரையுமே சேர்க்கலாமா, யாரையும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா, நம்ம அரசு மருத்துவமனைக்கு தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க 3/4 மணி நேரம் கழிச்சு இந்த அம்மா அங்க போறப்போ அங்க அந்த மகன், அந்த 7 வயது மகன் அப்படி வந்து ஓரமா ஸ்ட்ரக்சர்ல சும்மா அப்படியே ஃபார்மாலிட்டிக்கு போனவங்க எல்லாம் ஓரமா தள்ளி படுக்க வச்சிருப்பாங்களா ஸ்ட்ரக்சர்ல, அத மாதிரி படுக்க வச்சிருந்திருக்காங்க. இந்த அம்மா வந்ததே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு. அங்க ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க, 3/4 மணி நேரம் டிராவல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. அது வரைக்கும் அந்த சிறுவன் வந்து ஓரமா அப்படியே படுக்க தான் வச்சிருந்திருக்காங்க மருத்துவமனையில. இந்த அம்மா கால முடியல, ஆனா மகன் அப்படி கிடக்கிறப்போ அந்த அம்மாவில் சும்மா இருக்க முடியுமா, எழுந்து போயிட்டு பல்ஸை பிடிச்சி பார்த்துருக்காங்க. பல்ஸ் இருந்திருக்கு, ஐயோ என் பையனுக்கு பல்ஸ் இருக்கு காப்பாத்துங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் நாங்க பாத்துக்கிறோம், நீ வெளியில போமா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் காவலர்களும் மருத்துவர்களும் எல்லாம் ஓரம் கட்டிட்டு பையனுக்கு ஏதோ இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு நாங்க காப்பாத்துறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்க பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிறதா வந்திருக்கு. ஸோ இந்த அம்மா இதுல பல குற்றச்சாட்டுகள் அப்படிங்கறத எடுத்து வைக்கிறாங்க. ஏன் காவலர்கள் இல்ல, ஏன் விஜய் வந்த உடனே ஒட்டுமொத்தமா காவலர்கள் வந்தாங்க, தடியடிய ஏன் ஆரம்பிச்சாங்க, ஏன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, ஏன் பக்கத்துல இத்தனை அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் இருந்தும் அங்க சேர்க்காம ஏன் கொண்டு போயிட்டு அரசு மருத்துவமனையில சேர்த்தாங்க, தனியார் மருத்துவமனையில சேர்த்தா 10 மருத்துவர்கள் திமுக சொல்றதை கேட்டாலும் ஒரு மருத்துவர் கேட்க மாட்டாரு, அவர் வந்து உண்மையை சொல்லிடுவாரு, இவங்க என்னத்துக்காக இறந்தாங்க, மூச்சு திணறல தான் இறந்தாங்களா, இல்ல வேற ஏதாவது கழுத்துல யாராவது வச்சு மிதிச்சாங்களா, இல்ல ஏதாவது அடிபட்டுதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வெளியில சொல்லிடுவாங்க. அப்படிங்கிற அடிப்படையில எந்த ஒரு தனியார் மருத்துவமனைக்கும் சேர்க்காம அரசு மருத்துவமனையில போய் சேர்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த அம்மா வைக்கிறாங்க. அதே மாதிரி தனியார் மருத்துவமனை வந்து பாதுகாப்புக்காக பூட்டிக்கிறாங்க அப்படின்னா அமைச்சர் சொன்னா கேட்க மாட்டாங்களாங்க. இத மாதிரி நேரத்துல கூட ஒரு மருத்துவமனை வந்து ஒத்துழைக்கல அப்படின்னா எல்லா மருத்துவமனையும் ஒத்துழைச்சிருப்பாங்க. அப்படியே ஒத்துழைக்கலன்னா கூட ஒரு அமைச்சர் சொல்றாரு திறந்து விடுறா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னா திறக்காம இருப்பாங்களா? ஆனா இதெல்லாம் விட்டுட்டு இத்தனை மருத்துவமனைகளை கடந்து ஒருத்தன் உயிர் போயிட்டு இருக்க டைம்ல ஒரு மருத்துவமனையை கடந்து இன்னொரு மருத்துவமனையில கொண்டு போய் இவங்க சேர்க்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன ஒரு சதி வேலை இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரி, இத மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களையே ஆதாரமா மாத்தி, நான் இப்ப ஒரு அம்மா சொன்னல, இந்த அம்மா மாதிரி பல பேரை பாதிக்கப்பட்டவங்களே ஆதாரமா மாத்தி அங்க என்ன நடந்தது அப்படின்னு இவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய 10 பேரும் 10 பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருப்பாங்கல்ல என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத. சோ இதை எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி
தமிழக வெற்றி கழகம் நீதிமன்றத்துல கொடுத்திருக்காங்க. ஒரு உருப்படியான விஷயம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் செஞ்சது இதுதான். திமுக இப்படி சதிவேலை செய்வாங்கன்னு தெரியாம கோட்டை விட்டாங்க. பட் இதுல ஆதாரத்தை சேகரிக்கிறதுல கொஞ்சம் துரிதமா செயல்பட்டு இதை மாதிரி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இப்ப தமிழக காவல்துறை கையில இருக்குல்ல, அதெல்லாம் இந்நேரம் அழிக்கப்பட்டிருக்கும், ஏதாவது சாக்கடையில வீசப்பட்டிருக்கும். அதெல்லாம் நமக்கு ஆதாரமா கிடைக்கும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் நேரம் நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். பட் அது கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு இவங்களே சில முன்னெடுப்புகளை எடுத்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. சோ என்ன நடக்குது, நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸ்டாலின் வேற அவதூறுகளை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பா மக்களுக்கு எதிரான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.